அடுத்து கடைசி வார்த்தையாகிய வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை தியானிப்பதற்காக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி இயேசு பொண்ணு அக்கா அவர்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். அவர் மூலமாய் அந்த தியானத்தை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 7வது வார்த்தை லூக்கா 48 வரைக்கும் வாசிங்க. 44லேருந்து 48 வரைக்கும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சத்தமாக கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அவர் பயத்தினால அந்த சத்தமாக கூப்பிடல, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவர் அறிவிச்சிருக்காரு. அது ஒரு வெற்றியின் அறிவிப்பு, அது தோல்வியின் வார்த்தை அல்ல. சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த கொடூரமான வலியை தாங்க முடியாதபடி அவர் சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டிருக்கிறார். இது ஒரு வெற்றியின் அறிவிப்பு. இது எப்படி ஒரு வெற்றியின் அறிவிப்பு? ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இவர். அதனால் இவர் ஜனங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக அன்பாக இருக்கும்படி நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். யோவான் 10:15. நான் என்னுடையவைகள் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவரை பற்றி அவர் அறியப்பட்டும் இருக்கிறாரு. ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறாரு. அவரை பற்றி அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஜனங்களுக்காக தன் உயிரையும் கொடுத்திருக்கிறார். யோவான் 10:17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுத்தபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஜீவனை எடுத்துட்டு மறுபடியும் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறதுனால அவரை மகிமைப்படுத்துகிறாரு. நான் மறுபடியும் உயிர் தெழுவேன் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எல்லாவற்றிலும் உறுதியாக இருந்தார். கண்மூடித்தனமான இவைகள் வைத்ததால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் என்று அவர் விசுவாசத்தோடு நான் மறுபடியும் உயிர் தெழுந்து விடுவேன் என்று விசுவாசித்தார். யோவான் 10:18. அதை மறுபடியும் ஆம் பிரியமானவர்களே, அதை அவரிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள யாருனாலையும் அதை அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. அதை அதையே பிதா இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதை அதிகாரத்தையும் கொடுத்து மறுபடியும் அதை எடுத்துக்கொள்கிறார். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஏற்கனவே உலகம் உண்டாவதற்கு முன்னாகவே ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க 2 பேரும். எப்படின்னா, நீ ஜனங்களுக்காக நீ மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் தகப்பன் சொல்லுவதை இயேசு கிறிஸ்து கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். அப்பா பாக்கெட்டில் பணத்தை போட்டு தானே எடுக்கிற மாதிரி அவர் உயிரை கொடுத்து உயிரை எடுத்துக்கிறாங்க. அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. மனுஷர்கள் இயேசுவின் ஆவியை எடுத்துக்கொண்டார் என்று நினைக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து விஷயத்தில் அவராகவே பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய ஜீவனை பிதாவினிடத்தில் அழகாக ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். பிதாவினிடத்தில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 23:27. இந்த நாளை நாம் பாரம்பரியமாக கொண்டாடக்கூடாது. இந்த நாளை நாம் துக்க நாளாக நினைக்கக்கூடாது. நாம் சந்தோஷமாக இந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் அனுதினமும் இந்த நாளை ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்று
நாம் நினைக்க வேண்டும். ஒரு நாளும் இந்த நாளை வந்து நம்ம துக்க நாளாக கொண்டாடக்கூடாது. இது வெற்றியின் நாள். லூக்கா 23:27. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் குடும்பத்துக்குள்ள தான் நம்ம ஊழியம் செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம கணவருக்காக, நமக்காக நாம் ஊழியம் செஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த குடும்பம் வந்து ஆசீர்வதிக்கப்படும். நாம் அனுதினமும் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபம் செய்து நாம் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.